शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये சர்வவிக்னோபசாந்தயே. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு கேது பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சென்ற பதிவில் தொடர்ச்சி தான் இந்த காணொளி கேது பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை கேது பற்றி இதுலேயும் பார்க்க போகிறோம். சரிங்களா? கேது ஒரு ஞானக்காரகன் அப்படின்னு உங்களுக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். கேது ஒரு தெளிந்த ஞானத்தை கொடுப்பவர். சரிங்களா? கேது தெளிந்த ஞானத்தை கொடுப்பவர். எதன் மீது பற்று வைக்கிறோமோ, அதாவது பற்று அப்படிங்கிறது ஆசை தான். சரிங்களா? விருப்பம். எதன் மீது பற்று விருப்பத்தை வைக்கிறோமோ அதெல்லாம் ஒன்றுமில்லை, போலியானது, அதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் வெற்று மாயை அப்படின்னு உணர்த்துவார். சரிங்களா? அதெல்லாம் கிடைக்காம செய்து அதன் மூலம் ஒரு ஞானத்தை கொடுத்து அதில் எல்லாம் ஒன்றுமில்லை என்று உணர்த்த வைப்பார். இல்லை என்று வாழ்க்கையில் நானே எத்தனையோ பார்த்துட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் விரக்தியாக சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட, ஞானம் அப்படிங்கிறது. சரிங்களா? அவர் ஞானம் பெற்றுட்டார்னு அர்த்தம். நான் எத்தனையோ பார்த்தாச்சு, இதெல்லாம் என்ன. ஒரு தோல்வி வந்துட்டாலே சொல்லுவாங்க, நான் எத்தனையோ பார்த்தாச்சு, இதெல்லாம் என்ன. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தோல்வி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் கேது. சரிங்களா? அது எதன் மீது கேது எந்த ஸ்தானத்தின் மீது அமர்ந்திருக்காரோ 12 பாவங்களில், அந்த பாவங்களை எல்லாம் அந்த பலனையெல்லாம் அறுப்பார். சரிங்களா? பற்றை அறுப்பார். அதில் உள்ள பற்றுக்களை, அதில் உள்ள காரகங்களின் ஆதிபத்திய காரகங்களில் உள்ள பற்றுக்களை அறுப்பார். சரிங்களா? இப்போ 12 ஸ்தானங்கள்லையும் கேது இருந்தால் எப்படி எப்படி நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த வாழ்வியல் இன்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் போலியானது, இதெல்லாம் மாயை. நம்ம எது நிலையான நினைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் நிலையில்லை என்று உணர்த்துவார். சரிங்களா? இப்போ 12 ஸ்தானங்களில் கேது அமர்ந்தா எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லக்னத்தில் அமரும் போது போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். சரிங்களா? மீண்டும் ஒரு டைம் சொல்கிறேன். 1-5 பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ 12 ஸ்தானங்கள்லையும் கேது எப்படி இருந்தாலும் அப்படிங்கிறத மொத்தமாக சொல்கிறேன். சரிங்களா? லக்னத்தில் கேது இருக்கும்போது அவர் ஒரு துறவி, சன்னியாசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது வெளிப்புறத்தின் புறப்பார்வைக்கு அவர் நவீனமான ஆடைகள் அணிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே அவர் ஒரு சன்னியாசி தான். சரிங்களா? இந்த உலகத்தில் உழவன, அந்த உலக மக்கள் கூட உழவன குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் நவநாகரிகத்துக்கு ஏற்ப ஒரு இருந்தாலுமே உள்ளூர் அவர் ஒரு சன்னியாசியாக இருப்பார். சரிங்களா? லக்னத்தில் கேது இருப்பவர் சன்னியாசி தான். சரிங்களா? அவரோட அதாவது வெளிப்பக்கத்தில் எல்லாமே நாடகம் மாதிரி ஒரு நடிப்பார். சரிங்களா? உள்ளுக்குள்ள ஒரு சன்னியாசி தான் லக்னத்தில் கேது இருக்கிறவங்க. சரிங்களா? அப்புறம் இவர் ஒரு ஞானி. சரிங்களா? அதாவது கால் போன போக்கில் போவார். எங்கே போகணும்னு தோணுதோ மௌனமாக இருப்பார். முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக தான் இருப்பார். வாயே பேச மாட்டாங்க. லக்னத்தில் கேது இருப்பாங்க பேசவே மாட்டாங்க. சரிங்களா? எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் பேசுவாங்க. சரிங்களா? வெளிப்பக்கத்தில் புலன் உணர்வுகளை அவங்க அதிகமாக அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க. சரிங்களா? அந்த வகையில் வாய் பேச மாட்டாங்க. எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் பேசுவாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. சரிங்களா? தியானிகள் இவங்க எதன் மீதுமே ஒரு விருப்பத்தை வச்சு சிந்தனை செய்ய மாட்டாங்க. சரிங்களா? எதுவுமே வேண்டாம், இதுலேயும் இன்றுக்குது இதில் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் சிந்திப்பாங்க. சரிங்களா? இதன் மீது விருப்பு வச்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? லக்னத்தில் கேது இருப்பாங்க ஒரு முன்னேற்றம், அதாவது ஒரு பற்றுக்கள், எந்த ஒரு விருப்பத்தையுமே பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? அது அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கணும், 4 பேர்த்தோட்டு இருக்கணும், அவன் அங்கே போகிறான், இவன் இங்கே வர்றான், அதெல்லாம் யாரும் இங்கேயோ போயிட்டு போகிறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு
உள்ளுக்குள்ளே வந்து தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அதாவது வந்து நம்ம ஒரு எதையுமே வந்து ஒரு மாயையை நோக்கி நம்ம போகக்கூடாது. சரிங்களா. உண்மையை நோக்கி போகணும் அப்படின்னு தான் வந்து இவங்க சிந்திப்பாங்க. சரிங்களா. லக்னத்தில் கேது இருப்பாங்க வந்து ஒரு துறவி தான், ஒரு சன்னியாசி தான். சரிங்களா. அடுத்தது 2ஆம் ஸ்தானத்தில் கேது இருப்பவங்க வந்து குடும்பத்தில் வந்து ஒட்ட மாட்டாங்க. சரிங்களா. குடும்பத்தில் வந்து ஒட்ட மாட்டாங்க. பேச்சிலையும் வந்து ஒரு ஞானம் வெளிப்பட்ட மாதிரி தான் பேசுவாங்க. சரிங்களா. அதாவது பேசினாலே சண்டை சச்சரவு குடும்பத்தில். சரிங்களா. குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரீதியில் வந்து பேசுவாங்க இவங்க. சரிங்களா. அவங்களை வந்து குடும்பத்தார்கள் வந்து இவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. குடும்பத்தில் இருந்தாலுமே இவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. 2ஆம் இடத்துல கேது இருப்பவங்களை வந்து. சரிங்களா. இவருக்கு வந்து வருமானம் பெருசாக சம்பாதிக்க மாட்டார். வருமான தடைகள் இருக்கு. சரிங்களா. அப்புறம் வந்து பேச்சில் வந்து விரக்திகள் வெளிப்படு. அப்புறம் வந்து குடும்பத்தில் ஒட்டவே மாட்டாங்க. சரிங்களா. 2ஆம் இடத்து ஸ்தானத்தில் கேது இருந்ததுன்னா அந்த மாதிரி தான். அதாவது வந்து ஒரு வருமானம் அப்படிங்கிற சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே இருக்காது உங்களுக்கு. சரிங்களா. விருப்பம் இருந்தால் தான் நான் வந்து வர வச்சுக்க முடியும். விருப்பமே இருக்காது. 2ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது எந்த வரவுகளுமே பெருசாக இருக்காது. சரிங்களா. 3ஆம் ஸ்தானத்தில் கேது இருப்பது வந்து நல்லது தான். 3ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உபஜய ஸ்தானம். 3, 6, 10, 11 அப்படிங்கிறது உபஜய ஸ்தானங்கள். உபஜய ஸ்தானம் அப்படின்னா வந்து வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா. அதாவது போராட்டத்தில் வெற்றி. இந்த 3, 6, 10, 11 அப்படிங்கிறது வந்து உபஜய ஸ்தானங்கள். அதில் ஒன்றான 3ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது முயற்சி ஸ்தானம் இது. அதனால வந்து இவங்களோட முயற்சிகளே வந்து அந்த ஞானத்தை நோக்கித்தான் இருக்கு. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அதன் இறுதியான ஞானத்தை நோக்கி தான் வந்து போவாங்க. அதனால வந்து உண்மையை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 3ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது உண்மை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. முயற்சிகளே வந்து ஞானத்தை நோக்கி போகிறதுனால உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா. 3ல் கேது இருக்கும்போது தைரிய வீரியம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. இளைய சகோதரத்தை கூட வந்து ஒட்டுதல் இருக்காது. சரிங்களா. ஒட்டுதல் இருக்காது. அப்புறம் வந்து முயற்சிகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஆனால் முயற்சி செஞ்சால் அது பெரிய ஞானத்தை நோக்கிய முயற்சியாக தான் இருக்குது. சரிங்களா. தைரிய வீரியம் இருக்காது. புகழ் அப்படிங்கிறதே வந்து கேது கொடுப்பார். அதாவது பற்றற்று இருக்கிறதா வந்து புகழை கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா. விருப்பம் இல்லாமல் இருக்கிறதா வந்து பெரிய புகழை நோக்கி அழைத்து செல்லும். 3ல் வந்து கேது இருந்தால் அப்படி தான். சரிங்களா. 3 வந்து புகழ் ஸ்தானம். 3 கீர்த்தி புகழ் அப்படிங்கிறதுனால கேதுவால் வந்து அது கீர்த்தி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். கேதுவின் ஞானம் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு புகழ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பார். சரிங்களா. 3ல் கேது இருக்கிறது நன்மை தான். சரிங்களா. அடுத்து 4ஆம் ஸ்தானம். 4ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது இது வந்து சுகஸ்தானம். சரிங்களா. சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான சுகங்களுமே வந்து இருக்காது இவங்களுக்கு. சரிங்களா. தாயார் கூட ஒட்டுதல் இருக்காது. சரிங்களா. தாயார் கூட ஒட்டுதல் இருக்காது. வாகனங்களின் மேல் வந்து விருப்பம் இருக்காது. பொதுவாக வந்து எந்த ஒரு மகிழ்ச்சிகளின் மேலுமே வந்து விருப்பம் இருக்காது. சரிங்களா. அதாவது ஆனால் வந்து 4ல் கேது இருக்கும்போது அனைத்தையும் வந்து இந்த நாடின் ஆதிபத்தியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடையணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. சரிங்களா. ஆனால் வந்து கேது வந்து விட மாட்டார். அதில் வந்து ஒரு விருப்பத்தை கொடுத்து அதுல எல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் கேது அங்கே இருக்கிறது. கேது எங்கே இருந்தாலுமே அது எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அவரோட லட்சியம், அவரோட பணி, அவரோட ஒரு செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து அவருக்கு விதிக்கப்பட்ட செயல்பாடுகள் அதுதான். சரிங்களா. எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அங்கே வந்து அதுலையெல்லாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது அவரோட பணி. சரிங்களா. அதனால் 4ல் இருக்கும்போது நாளின் ஆதிபத்தியங்கள், அதாவது எந்த விதமான சுகங்களிலும் மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறதுல எல்லாம் வந்து அதையெல்லாம் கொடுத்து அது கிடைக்காம செய்து அதை வெறுக்க செய்வார். சரிங்களா. ஒன்றில் வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ஈஸியாக அதை வெறுத்துருவோம். படிப்பு மேலே நமக்கு ஒருத்தருக்கு படிப்பே வரல. சரிங்களா. படிப்பில் விருப்பமே இல்லை அப்படின்னா வந்து படிப்பு விஷயமா வந்து எதுவுமே வந்து சாதகமாக இல்லை, படிப்பு வரமாட்டேங்க அப்படின்னா அவர் படிப்பை வெறுத்துருவார். ஸ்கூலுக்கே போகல அப்படின்ட்டுருவார். சரிங்களா. அடுத்து வாகனம் அந்த மாதிரி தான். வாகனம் அடிக்கிறதுக்கு பழுதாகிட்டே இருந்ததுன்னா, அடிக்கிறதுக்கு விபத்து ஆகிட்டே இருந்ததுன்னா வாகனத்து மேலே வெறுப்பாயிருங்க அவங்களுக்கு. அதாவது இந்த மாதிரி நடப்பவங்களுக்கு. சரிங்களா.
அந்த மாதிரி தான் தாயார் கூட வந்து அடிக்கடிக்க வாக்குவாதம் வந்துட்டே இருந்ததுன்னா, தாயார் நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க சொல்கிறதுக்கு இவங்க ஆப்போசிட்டாகவே சண்டை இருந்தாங்கன்னா, தாயார் விட்டு பிரிஞ்சு இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்குவார். சரி, அவங்களாவே முடிவு பண்ணிக்குவார். சரி, இதுவுமே வந்து தடை வந்துன்னா அதை நம்ம துறந்துருவோம். அந்த தடையத்தான் வந்து கேது செய்வார். எந்த ஸ்தானங்கள் இருக்குதோ அந்த ஸ்தானங்கள்ல. சரிங்களா. அடுத்தது 5ஆம் ஸ்தானத்தில் 5ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று. சரிங்களா. இது வந்து காதல் அப்படிங்கிறது வரக்கூடிய ஸ்தானம். அதாவது அதாவது இதில் வந்து கேது இருக்கும்போது குழந்தைகள் வந்து குழந்தைகளுடன் ஒட்டுதல் இருக்காது. சரி, குழந்தைகளே வந்து குழந்தையின் மேலே வந்து ஒரு பெரிய பாசம் அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா. ஆனால் வந்து சமுதாயத்தின் வற்புறுத்தலின் பேரில் வந்து இவர் இந்த மாதிரி 5ன் ஆதிபத்தியங்களாம் நமக்கு தேவை. அதாவது வந்து ஒரு திறமை வேணும். சரிங்களா. அப்போ நம்ம ஒரு இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி, அது இளமை வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எதிர்பாலினத்தில் ஒரு காதல் வயப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணி அதில் வந்து ஈடுபடுவாங்க. அதாவது வந்து முரண்பாடான காதல்கள் தான் உருவாகும். சரிங்களா. எதிர்பாலினத்தில் இருக்கும்போது முரண்பாடான காதல்கள், மாற்று மதங்கள், சரிங்களா, உங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத இனம், மதம், அதில் வந்து காதலை கொடுத்து, சரிங்களா, அதில் தோல்வியை கொடுத்து விரக்தியை கொடுப்பார். சரிங்களா. தோல்வி கொடுத்து விரக்தியை சந்திக்க வைப்பார். அப்படி சந்திக்கும்போது நம்ம இந்த 5 விஷயங்களை வந்து வெறுத்துருவோம். சரிங்களா. குழந்தைகள் வழியே வந்து அதிகமான ஒரு முயற்சிகள் செய்து அது வந்து எல்லாமே ஃபெயில் ஆகும்போது குழந்தைகள் இருந்தாலுமே அவங்க மேலே வந்து அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழல்களுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா. குழந்தைகள் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி காதல் அந்த மாதிரி தான். காதலே வந்து இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க சின்ன வயசுலேயே. சரிங்களா. அதாவது திறமை அப்படிங்கிறது வந்து கேதுவின் திறமை அதற்கு இங்கே இருக்குது. அதாவது இதுவுமே வந்து நம்ம ஒரு ஞானத்தை நோக்கி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மற்ற எந்த திறமையிலுமே இவங்க வந்து ஒரு கை கொள்ள மாட்டாங்க. திறமை இருந்தாலும் அதையெல்லாம் வந்து இவங்க கை கொள்ள மாட்டாங்க. கேதுவின் திறமை, அதாவது கேதுவின் திறமை அப்படிங்கிறது ஞானம். சரிங்களா. ஞானம் அப்படிங்கிறது தான் கேதுவின் காரகங்களில் ஆனால் வெற்றி கிடைக்கும். 5ல் வந்து கேட்கும்போது எங்கேயும் வந்து கேது இருந்தாலுமே அந்த ஸ்தானங்கள் கேதுவோட காரகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா. 5ல் வந்து கேது இருக்கிறது சிறப்பில்லை. சரிங்களா. அதாவது லௌகீக வாழ்க்கைக்கு வந்து சிறப்பில்லை. சரிங்களா. அடுத்தது 6ஆம் ஸ்தானத்தில் கேது இருப்பது. 6 அப்படிங்கிறது உபஜயஸ்தானம். சரிங்களா. 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கும்போது இந்த பகை, எதிரி, கடன் இதெல்லாம் வந்து 6ல் உள்ள ஆதிபத்திய விஷயங்கள். சரிங்களா. இதெல்லாம் வந்து இருக்காது. சரிங்களா. ஆனால் வந்து நோய் அப்படிங்கிறது 6ஆம் ஸ்தானம் தான். சரிங்களா. நோய் அப்படிங்கிறது 6ஆம் ஸ்தானம் தான் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய ஸ்தானம். சரிங்களா. நோய் வந்து இல்லாமல் இருக்கிறதா வந்து ஆரோக்கியம். அந்த 6ல் எந்த நோயும் அது 6ன் விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நோய் அங்கே வந்து கேது இருக்கும்போது உடல் நலத்தில் வந்து குறைபாடுகள். சரிங்களா. உடல் நலத்தில் குறைபாடுகள் இந்த மாதிரி கொடுப்பார். அது கொடுத்து அது இல்லாமல் செய்வார். சரிங்களா. கொடுத்து இல்லாமல் செய்வார். நோயை கொடுத்து அதை வந்து காணாமல் போக செய்வார். 6ல் கேது இருக்கும்போது உடல்நல குறைபாடுகள் உருவாகி அது வந்து மாறும். சரிங்களா. மற்றபடி இந்த எதிரி, கடன், இந்த வலி, வேதனை இதெல்லாம் வந்து இருக்காது. சரிங்களா. 6ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கலாம். 7ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது இது வந்து எதிர்பாலினங்கள். சரிங்களா. கலத்திர ஸ்தானம், அது முக்கியமான ஸ்தானம். சரிங்களா. இங்கே வந்து கேது இருக்கும்போது சமுதாயத்தையே வந்து வெறுப்பார். சமுதாயத்தையே வந்து வெறுக்க வைக்கும். கணவன் அல்லது மனைவி அவங்க கூட வந்து முரண்பாடுகள் அப்படிங்க வந்து இருக்கு. அவங்களோட எண்ணங்களுக்குமே இவங்களோட எண்ணங்களுக்கும் பெரிய முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கேது 7 இருக்கும்போது தாம்பத்திய குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் கூட விருப்பம் இருக்காது. சரிங்களா. விருப்பம் இருந்து அது வந்து இயலாமல் போகிறதுனால வந்து அது வந்து இவங்களுக்கு அது வந்து வெறுப்பாங்க. சரிங்களா. 7 அப்படிங்கிறது கூட்டு தொழில், பார்ட்னர், பங்கு இதெல்லாம் வந்து ஒத்தே வராது. உறவினர்கள் கூட உறவினர்களை வந்து இவர் வெறுப்பார் அல்லது அவங்க வந்து இவரை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. சரிங்க. சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்படுவார். 7ல் கேது அந்த மாதிரி இவர் நடந்துக்குவார். அது மாதிரி இவர் விருப்பமே அதுதான். சரிங்களா. 7ல் வந்து கேது இருக்கும்போது உறவுகளுடன் வந்து ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதில் எல்லாம் தோல்விகள் வர்றதுனால இவர் உறவுகளையே வெறுப்பார். சரிங்களா. அதாவது கணவன் அல்லது மனைவி இது எல்லாமே அப்படித்தான். அவங்க மேலே பெரிய ஒட்டுதல் இருந்து அவங்க கூட வந்து ஒத்துவல்ல
துன்பமாக இருக்குது அப்படிங்கும்போது இவர் விலகிடுவார், அதாவது அவங்க விலகிடுவாங்க. சரிங்களா. 7 வந்து கேது இருப்பது வந்து சமுதாயத்திலிருந்து தனி மனிதனாக்கப்படுவார், ஒதுக்கி வைக்கப்படுவார். சரிங்களா. அடுத்து 8, 8ஆம் ஸ்தானத்தில் கேது. 8 வந்து ஆயுள் ஸ்தானம். சரிங்களா. 8 வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறனால 8ல் வந்து கேது இருக்கும்போது ஆயுளை பற்றிய பயங்கள் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கு ஜாதகர்கிட்ட. சரிங்களா. கேது வந்து எந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலுமே அதன் மேல் விருப்பத்தை கொடுத்து அது இல்லாமல் செய்வார். அதனால வந்து ஆயுளை பற்றிய ஆவல் அப்படிங்கிறது இவருக்கு இருக்கு. நீண்ட நாள் வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவர் விரும்புவார். ஆனால் ஆயுளை பற்றிய பயங்கள் உண்டாகுமாறு சம்பவங்கள் நடக்கும். சரிங்களா. விபத்து, சரிங்களா, இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். 8ல் கேது இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை, சரிங்களா, எதுவுமே ஒரு விஞ்ஞான ரீதியாக வந்து இவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். இவருக்கு 8ல் கேது இருப்பவங்க வந்து விஞ்ஞானம், சரிங்களா, அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல வந்து இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மிகுந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா. மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து 8ல் கேது தான் வந்து இப்போ மேக்சிமம் இருப்பாங்க. சரிங்களா. 8ல் கேது இருந்தால் ஒரு மறைபொருள் ஞானம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். சரிங்களா. மறைந்திருக்கும் ஞானத்தை வந்து வெளிக்கொண்டு வருமாறு இவர் தூண்டப்படுவார். சரிங்களா. அதனால் 8ல் கேது இருக்கிறது ஒரு நன்மை தீமை கலந்த ரீதியில் இருக்கும். சரி. 8ல் கேது இருந்தார்னா 8இன் ஸ்தானாதிபதி வந்து வலுவாக இருக்கணும். சரிங்களா. அல்லது வந்து ஆயுள்காரகர் சனி வந்து வலுவாக இருக்கணும். சரிங்களா. 8ல் கேது இருந்தால் இந்த 2 இதெல்லாம் வந்து இவருக்கு ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா. அவங்க 2 பேருமே கெட்டிருந்து இங்கே கேது இருக்கும்போது அது டேஞ்சர் ஆயிடும் ஆயுளுக்கு. சரிங்களா. அடுத்து 9ஆம் ஸ்தானம். 9ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது 9 வந்து திரியோண ஸ்தானம், சந்தை ஸ்தானம். சரிங்களா. உயர்வு, அதாவது உயர்வான பதவி, ஹை கிரேட் அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடம். 9ல் வந்து கேது இருக்கும்போது தந்தையோட ஒட்டுதல் இருக்காது. சரிங்களா. தந்தையோட ஒட்டுதல் இருக்காது. ஒரு ஆன்மீகத்தில் வந்து பெரிய விருப்பங்கள் இருந்து அது வந்து இவருக்கு வந்து கை கொள்ளாமல் செய்யும். சரிங்களா. ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கானா, ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்குது, தந்தை மேலே பெரிய பாசம் அப்படிங்கிறது இருக்குது, உயர் பதவிகளில் வந்து பெரிய ஒரு ஆவல் கொடுக்கும், அதை நோக்கி நகர வைத்து ஜாதகரை அதெல்லாம் இல்லாமல் செய்து அதையெல்லாம் ஒன்றுமில்லையப்பா அப்படின்னு சொல்லும். சரிங்களா. எந்த ஸ்தானத்தில் கேது இருந்தாலுமே அது எல்லாம் ஒன்றுமில்லையப்பா அப்படின்னு சொல்கிறது அவரோட பணியை. சரிங்களா. லக்னத்தில் கேது இருக்கும்போது அது ஜாதகர் வந்து அவனோட திங்கிங்கே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி செய்வார். சரிங்களா. 1, 5, 9 திரிகோணங்கள் அப்படிங்கிறது 9ல் கேது இருக்கும்போது அந்த மாதிரி செய்யும். லக்னம் 5 அப்படிங்கிறது சம்மந்தப்படுத்த 9ம் செய்யும். சரிங்களா. அதாவது வந்து பெரிய ஊட்டத்தில் இருக்காது தந்தை மேலே. ஆன்மீகத்தையும் வெறுப்பார். சரிங்களா. ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கு, ஆனால் ஆன்மீகத்தில் வந்து நம்ம நினைக்கிறதுலாம் நடக்க மாட்டேங்குது, கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சி ஆன்மீகத்தையே உதவி தள்ளுவார் ஒரு கட்டத்தில். சரிங்களா. 9ல் வந்து கேது இருப்பது வந்து தீமை தான். சரிங்களா. அதாவது 1, 5, 9 பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அதில் கேது இருந்தார்னா கேதுவின் காரகங்களில் இருந்தாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கும். அதாவது கேதுவின் காரகங்கள் என்ன, ஞானம் பெறுவது தான், இதுவே வேண்டாம்னு சொல்வது தான், பற்றற்று இருப்பது தான். இது இப்படி இருந்துட்டாங்கன்னா அந்த ஸ்தானங்கள் வந்து உதவி செய்ய அவருக்கு. சரிங்களா. சன்னியாசியை போக உதவி செய்யும், அவ்வளோதான். சரிங்களா. இதுவே துறந்துடுறது, எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னு துறந்துட்டாருன்னா கேது வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டார். எதுவுமே துறந்து சாமியாரை போக வைக்கிறது அவரோட பணியே. சரிங்களா. அடுத்தது 10ஆம் ஸ்தானம். 10ல் வந்து கேது இருக்கும்போது தொழிலில் வந்து செய்ய முடியாது. சரிங்களா. தொழில் வந்து செய்ய முடியாது. கர்மாக்கள், எந்த விதமான கர்மாக்களையுமே ஒரு செயல் ஸ்தானம் அது 10. 10ல் கேது, 10ல் ஒரு பாகேது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நல்லது தான். ஆனால் கேது வந்து 10ல் இருந்தார்னா கேது வந்து அதாவது நம்பர் 1 கிரகம், நம்பர் 1 வலுவான கிரகம். இதுக்கடுத்த ராகுவே வருவார். சரிங்களா. அதுக்கடுத்து சூரியன், அதுக்கடுத்தது சந்திரன். சரிங்களா. இப்படி லைனாக வரும். சரிங்களா. ஃபஸ்ட்டில் வந்து ஆனால் ஃபஸ்ட்டு வலுவான கிரகமே வந்து கேது தான். நவ கிரகங்களில் வலுவான கிரகம் கேது தான். அதனால் 10ல் கேது இருக்கும்போது செயலில் விருப்பம் இருக்காது, செயலை செய்ய முடியாது. சரிங்களா. ஆனால் கேதுவின் காரகத்தில் இருந்தால் வெற்றி கிடைக்கும். கேதுவின் காரகம் அப்படிங்கிறது மருத்துவம், மெடிசன். சரிங்களா. மருத்துவத்துறையில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னா மிகுந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதாவது டாக்டர்ஸ், அந்த மாதிரி மருத்துவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் கேது இருப்பாங்க வந்து பெரும்பாலானவர்கள் வந்து இருப்பாங்க. சரி. 10 வந்து மருத்துவம், கேது வந்து மருத்துவம் கூட தான். சரிங்களா. அதாவது மாற்று மருத்துவம் எல்லாமே
கேது 10ல் இருக்கும்போது எல்லாத்தையும் கைக்குள்ள வைப்பார். சரிங்களா? எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பார். ஆனால் மற்ற இந்த துறையில் போனாலும் கேது விட மாட்டார். அதில் எல்லாம் வந்து எதுவுமே வந்து ஜாதகருக்கு வெறுக்க வைப்பார். அதில் வந்து சக்ஸஸே பண்ண முடியாது. மற்ற எந்த துறையில் போனாலுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. கேதுவின் துறைகள், கேதுவின் காரகங்கள், சரிங்களா? அதாவது ஃபெர்டிலைசர்ஸ், இந்த வேளாண் சம்பந்தமான விஷயங்கள், சரிங்களா? இந்த வேளாண் பொருட்கள், மருந்து பொருட்கள், சரிங்களா? மெடிசின்ஸு, இந்த டேப்லெட்ஸு, இந்த பிசியோ தெரபிஸ்ட்டு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த கேதுவின் மாந்திரீகம், மாந்திரீகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மந்திரம், மந்திரம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து கேது தான். அந்த மாதிரி கேதுவின் காரகங்கள் இருந்தாங்கன்னா வந்து வெற்றி கிடைக்கும். மற்ற எந்த காரகம் இருந்தாலும் வந்து வெற்றி கிடைக்காது. சரிங்களா? மருத்துவம் அப்படிங்கிறது கேதுவின் காரகம் தான். செவ்வாய் வந்து ஆங்கில மருத்துவம், கேது வந்து அனைத்து மருத்துவமும் கேது தான். சரிங்களா? அதாவது நாட்டு மருந்து மட்டும் கேது கிடையாது. அனைத்து விதமான மருத்துவ அறிவை கொடுக்கறது வந்து கேது தான். அதில் வந்து ஞானத்துக்காரகர் அப்படின்னா வந்து மருத்துவ ஞானம் இருக்குமில்ல, ஞானக்காரகரே கேது தான். அப்புறம் எப்படி இந்த நாட்டு மருந்துக்கு மட்டும்தான் கேது அப்படின்னு வரும்? அப்படி வராது. அனைத்து விதமான அறிவுகளுக்கும் அறிவு உச்சந்தான் வந்து ஞானம் அப்படிங்கிறது. ஆனால் மருத்துவ ஞானம்னு கேது தான் கொடுப்பார். சரிங்களா? அதில் 10ல் கேது இருக்கும்போது மருத்துவ ஞானம் அப்படிங்கிறது வந்து தாராளமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 11ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உபஜயஸ்தானம். 10 உபஜயஸ்தானம் தான், 11 அப்படிங்கிறது உபஜயஸ்தானம். அது 10ல் வந்து கேது, 10ல் வந்து பாவி இருக்கிறது வந்து கேது இருந்தாலுமே அது பெருசாக செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து முடக்கங்கள் இருக்கு. எதுவுமே ஒரு வேண்டாம் அப்படிங்கிற விரக்தி மனப்பான்மையில் தான் வந்து இருப்பார். ஆனால் வந்து அது முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது அதில் வந்து வெற்றி கிடைக்கும். மருத்துவம் அந்த மாதிரி கேதுவின் காரகங்களில் வந்து வெற்றி கிடைக்கும். சரிங்களா? வந்து 11ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது இது வந்து லாபஸ்தானம். சரிங்களா? அதாவது பெருத்த லாபஸ்தானம் வந்து 11 தான். சரிங்களா? முயற்சிகள், அபிலாஷைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பூர்த்தியாவது வந்து 11ஆம் இடம் தான். சரிங்களா? 11ஆம் இடம் அப்படிங்கிறனால இங்கே வந்து கேது இருக்கலாம், உபஜயஸ்தானம். சரிங்களா? ஆனாலும் வந்து சின்ன வயசுல வந்து கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக ஒரு இதுகளை கொடுக்க மாட்டார், வெற்றிகள்லாம் கொடுத்துட மாட்டார். நடுத்தர வயதுக்கு அப்புறம் தான் வந்து கேது 11ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் நடுத்தர வயதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நன்மையை செய்வார். நடுத்தர வயது அப்படிங்கிறது ஒரு 35 வயசுக்கு மேலே, ஒரு 50 வயசுக்குள்ள. சரிங்களா? இதுதான் வந்து நடுத்தர வயசு. இதில் தான் வந்து வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? 35 to 50க்குள்ள வந்து வெற்றிகள் கொடுப்பார் 11ஆம் இடத்துல இருக்கும்போது. நடுத்தர வயதில் தான் வந்து வெற்றி கிடைக்கும். சின்ன வயசுல வந்து கேது எங்கே இருந்தாலுமே அது வந்து டேஞ்சர் தான். சரிங்களா? 11ல் வந்து கேது வந்தால் மூத்த சகோதரம் இருக்காது. 11க்கு இருக்கவங்களுக்கு வந்து மூத்த சகோதரம் இருக்காது. இருந்தாலும் வந்து மூத்த சகோதரர்களிடத்து பிரிவினைகள் இருக்குது, சண்டை சச்சரவுகள் இருக்குது, வாக்குவாதங்கள் இருக்குது. சரிங்களா? ஒரு ஒற்றுமை குறைவு அப்படிங்கிறது வந்து இருக்குது 11க்கு கேது இருக்கும்போது. சரி, பெரிய மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து கேது தான். சரிங்களா? அதாவது நான் தான் வந்து ஜீனியஸு அப்படின்னு ஒரு தன்மையை கொடுக்கும். எனக்கு மீறிய ஒரு பெரிய மனிதர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்யும் 11ல் கேது இருக்கும்போது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 12ஆம் ஸ்தானம். 12ஆம் ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கும்போது இது வந்து அயன சயன போகஸ்தானம். சரிங்களா? அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து கேது இருக்கும்போது வந்து போகங்கள் வந்து பெருசு இருக்காது. சரிங்களா? போகங்கள் அப்படிங்கிறது அதன் மேல் பற்றுக்காய் கொடுத்து போகத்தை அறுப்பார். சரிங்களா? போகமே இல்லை, எந்த போகமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துக்கு எடுப்பார். சரிங்களா? 12ல் கேது இருக்கும்போது தூக்கத்துக்கு எடுப்பார். சரிங்களா? அதாவது வந்து கால் போன போக்கில், அதாவது இது ஒரு பக்கம் கால் போன போக்கில் வந்து சென்று விடுவார். அந்த வெளிய தூர தேசங்களுக்கு வந்து இவர் வந்து பயணிச்சுட்டே இருப்பார் 12ஆம் இடத்தில் கேது இருந்தாங்கன்னா. பயணங்களில் விருப்பம் உடையவராக வந்து ஜாதகர் இருப்பார் 12ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது. சரிங்களா? 12 வந்து முதலீடுகள், 12ல் வந்து முதலீடுகள்லாம் போட்டாங்கன்னா அவ்வளோதான். கேது வந்து உடனே வந்து பிடுங்குவார். 12ல் 12 அப்படிங்கிறது வந்து அதாவது விரயஸ்தானம். விரயஸ்தானம் முதலீடுகள் அப்படிங்கிறது 12 தான். அதாவது சுப முதலீடுகள், சுப விரயங்கள் அப்படிங்கிறது வந்து முதலீட்டில் வரும். முதலீடுகள் போட்டு நம்ம ஏதாவது கொள்முதல் போட்டு தொழில் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சாங்கன்னா உடனே எல்லாம் தவிடு கூட வைக்குவார் கேது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. 12 அதாவது தாமத்தியம், இந்த மாதிரி உறக்கத்திலேயே ஒன்றும் இல்லைம்பார். உறக்கம் தான் மனிதனுக்கே தேவை. உறக்கமே தேவையில்லை அப்படிங்கிறத சிந்தனை கொடுத்து அந்த உறக்கத்தை வந்து கெடுப்பார். சரிங்களா? 12ஆம் ஸ்தானத்தில் வந்து கேது இருந்தால் அவங்களுக்கு வந்து இறுதி பிறவி அப்படின்னு வந்து 3ஆம் இடத்துல சொல்லியிருக்குது. சரிங்களா? 12ஆம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதுதான் வந்து கடைசி பிறவி அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? 12ஆம் இடத்துல கேது இருந்தால் வந்து 12 வந்து அந்த விரயஸ்தானம், அதாவது ஜாதகரை வந்து விரயமாகிறது.
சரி, லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறனால ஜாதகரே விரயமாகிறது வந்து 12ஆம் இடம் தான். அங்கே வந்து கேது இருக்கும்போது அவருக்கு கடைசி பிறவி, சரிங்களா, அப்படின்னு வந்து அங்கே சொல்லப்பட்டுள்ளது, முழநூலில் சொல்லப்பட்டுள்ளது. சில நூட்களில் வந்து கேதுவை பற்றி மிக விரிவாக வந்து சொல்லப்பட்டிருக்குது, சரிங்களா. ஜாதக அலங்காரம், சரிங்களா, இதெல்லாம் வந்து கேதுவை பற்றி மிக விரிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து 12 ஸ்தானங்களில் வந்து கேது எங்கெங்கிறதா இப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. அதாவது லக்னத்தில் கேது இருக்கும்போது உடல் ரீதியாக வந்து அது வந்து தலை, லக்னம் அப்படிங்கிறது வந்து தலை, மூளை, சரிங்களா. அங்கே வந்து பிரச்சனைகள், சரிங்களா. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து முகம், முகத்தோற்றம், சரிங்களா. முக உறுப்புகளில் வந்து அதாவது அதாவது முக உறுப்புகளில் வந்து குறைபாடுகள் அப்படிங்கிறது, அதாவது அதாவது லக்னத்தில் கேது இருக்கும்போது மூளைக்குள் குறைபாடுகள் அப்படிங்கிற போது தலையில் ஏதாவது சின்ன சின்ன ஒரு காயங்கள் ஏற்படுவது இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்வார், சரிங்களா. சின்ன காயங்கள் முதல் பெரிய காயங்கள் வரை லக்னத்தில் கேது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தலைப்பகுதிக்கு வந்து சில ஆபத்துக்களை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் ஞானத்தை கொடுப்பார். அதனால வந்து அதெல்லாம் வந்து வெறுக்க வைப்பார். அந்த ஸ்தானத்தில் வந்து இந்த ஸ்தானத்தில் இருக்கிற அங்கே வெறுக்க வைப்பார்னு சொல்லியிருக்கிறேன். லக்னத்தில் இருக்கும்போது தலைப்பகுதியில், அதாவது புற உறுப்புகள் வந்து தலைப்பகுதியில் அடிபடுறது, சரிங்களா. அது 2ல் வந்து முகத்தில் வந்து அடிபடுறது 2 இருந்தால், சரிங்களா. அது வந்து 3 இருக்கும்போது கழுத்து தோள்பட்டை, சரிங்களா. இங்கேயெல்லாம் வந்து கேது வந்து குறைபாடுகளை கொடுப்பார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நுரையீரல், சரிங்களா, செஸ்ட்டு, இது வந்து கடகராசி குறிக்கும். 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது போதை பழக்கங்களை கொடுத்து அந்த நுரையீரல் பகுதியில் வந்து பாதிப்புகளை கொடுப்பார், சரிங்களா. அதாவது புகைப்பழக்கத்தை வந்து கொடுத்து நுரையீரல் வந்து கிட்டு அதுபோல் நோய்களை கொடுப்பார் 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது. அதாவது புறம் சார்ந்த ஒரு உறுப்புகளில், சரிங்களா. 5 அப்படிங்கிறது வந்து இருதயம், சரிங்களா. 5 அப்படிங்க இருதயம் அப்படிங்கிறது காதல் உணர்வுகள், சரிங்களா. அதை கொடுத்து அது நோயை கொடுப்பார் இருதயத்தில், சரிங்களா. இருதய வந்து குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்து உருவாகும், சரிங்களா. 6 அப்படிங்கிறது வந்து வயிற்றுப்பகுதி, அடி வயிற்றுப்பகுதி, சரிங்களா. இங்கேயில் வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்க வந்து கொடுப்பார், சரிங்களா. 8ஆம் இடம்ங்கிறது வந்து மர்மஸ்தானம், சரிங்களா. மர்மஸ்தானத்தில் குறைபாடுகள் அப்படிங்க வந்து கொடுப்பார். 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தொடைப்பகுதி, முழங்காலுக்கு மேற்பட்ட பகுதி, அதாவது மர்மஸ்தானத்துக்கு கீழ் உள்ள தொடைப்பகுதியில் வந்து பிரச்சனைகளை வந்து கொடுப்பார், சரிங்களா. அதாவது உடல் பருமன், தொடையில் வந்து நடக்க முடியாத மாதிரி செய்கிறது, சரிங்களா. தொடையில் வந்து சிராய்ப்புகள், தொடையில் வந்து காயம் ஏற்படுது, தொடைப்பகுதியில் வந்து விபத்து ஏற்படுது, இதெல்லாம் வந்து செய்வார் 9ல் இருக்கும்போது. 10 வந்து மூட்டு, சரிங்களா. முழங்கால் அப்படிங்கிறது வந்து பிரச்சனைகளை வந்து கொடுப்பார், சரிங்களா. மூட்டு பகுதியில் வந்து பிரச்சனை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, சரிங்களா. அதாவது நடக்கிறக்கே வந்து சிரமப்படுவது, இந்த முழங்கால் அப்படிங்கிறது மூட்டு 10, சரிங்களா. 11ல் கேது இருக்கும்போது கணுக்கால் பகுதி, சரிங்களா. முழங்காலுக்கு கீழே பாதத்துக்கு மேலே, சரிங்களா. கணுக்கால், இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறது நரம்பு சுருட்டல் நோய், இதெல்லாம் வந்து கொடுப்பார் 11ல் வந்து கேது இருக்கும்போது, சரிங்களா. குதிரை முகம் அப்படின்னு சொல்கிறாங்களா, குதிரை முகம்னு சொல்லுவாங்க, அது முழங்காலுக்கு கீழே பாதத்துக்கு மேலே, இங்கே வந்து நோய்களை கொடுப்பார், சரிங்களா. இளம்பு முறிவு அங்கெல்லாம் வந்து ஏற்படும். அதுக்கு 12ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது பாதம் வந்து அதாவது கணுக்கால், இங்கே வந்து நோயை கொடுப்பார் 12ல் கேது இருக்கும்போது. அதாவது பாதம் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து கொடுப்பார், நடக்க முடியாத மாதிரி செய்கிறது, சரிங்களா. பாதத்தில் வந்து எரிச்சலாகிறது, பாத வீக்கங்கள், கால் வீக்கமாகிறது, சரிங்களா. அந்த காலே வந்து சில வேலைகள் வந்து விபத்தில் வந்து அடிபடுறது, அந்த பாதமே இல்லாமல் போயிடுறது, இந்த மாதிரிலாம் செய்வார் கேது, சரிங்களா. கேது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அகம் புறம் 2த்துலேயுமே வந்து பிரச்சனையை கொடுப்பார், சரிங்களா. ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றிங்க.